சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி பகுதியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை துவக்கி வைத்த பின் பேட்டியளித்த தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் முடக், காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 140 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்றார். அத்துடன் தாம்பரம் மாநகரில் என்கவுண்டர் இருக்குமா என்ற கேள்விக்கு யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்போம் என்று தெரிவித்தார். ரவுடிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய இது இருக்கு. that we would not leave the rowdies peaceful, because the most important thing is this city will be peaceful without rowdies. So we would see that the rowdies are totally out of the city and in the appropriated places where they should be. Encounter pati if சொல்ல வேண்டிய இருக்கு அது இருக்கும். That whoever deserves what will be given what. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்லைனில் திருமண வரன் பார்த்தவரிடம் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தென் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆன்லைன் செயலி மூலம் பெண் பெயரில் அறிமுகமான ஒருவர் தான் கிரிப்டோ ட்ரேடிங் செய்வதாகவும் அதன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய இளைஞர் பல்வேறு தவணைகளாக 24,19,000 ரூபாயை அளித்துள்ளார். பின்னர் பணம் கிடைக்காததால் அது குறித்து புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த தெலங்கானா மாநிலம் விகாராபாத் பகுதியைச் சேர்ந்த மேடப்பள்ளி சுதாகர் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.